30,000 ரூபாய் செக்மெண்ட்ல லேட்டஸ்டா நத்திங் ஃபோன் 4A லான்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இதோட ரிவ்யூ கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக பாப்போமா. பாக்ஸ் வந்து வழக்கமா இருக்கிறத விட இந்த டைம் கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கு. என்னடா ஏதாவது புதுசா உள்ள கொடுத்துருக்காங்களா? அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். முன்னாடி மாடல் இமேஜ் இருக்கு, பின்னாடி ஒன்றும் இல்லை. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு, உருவி எடுத்தாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணால் மேலே டிபியூ கேஸ். ஸோ பொதுவாக சார்ஜரே கொடுக்க மாட்டாங்க, கேஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த டைம் கேஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல விஷயம். அடுத்ததா சார்ஜிங் கேபிள், ரெண்டு எண்ட்லையுமே டைப் சி இருக்கக்கூடிய கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின். கடைசியா நத்திங் ஃபோன் 4A. டிசைன்ல நம்ம வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா பெரும்பாலான நத்திங் ஃபோன் அப்படிதான் இருக்கு. அதுல மைனரான சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுலயுமே சில சேஞ்சஸ் இருக்கு, அதை டீடைல்டா பார்ப்போம். டிசைன்ல இந்த டைம் என்னடா சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடிலாம் கிளிப் லைட் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ கிளிப் பார் கொடுத்துருக்காங்க. லைட் அப்படிங்கிறது அங்கங்க லைட் இருந்தது, அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த டைம் அதெல்லாம் தூக்கிட்டு சிம்பிளா ஒரு பார் அப்படின்னு சைட்ல கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னமோ அந்த லைட் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, இந்த பார் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா தெரியல. இதுலயுமே கீழே வந்து அந்த பேட்டரி லோவானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெட் கலர் வந்து ஒரு சில ஃபங்க்ஷனுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. வீடியோ, எசென்ஷியல் ஸ்பேஸ், வாய்ஸ் ரெக்கார்டிங் இதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. பட் காமனா எல்லா இதுக்குமே பார்த்தோம் அப்படின்னா மேல இருக்கக்கூடிய அந்த ஒயிட் லைட் வந்து யூஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி அந்த கிளிப் லைட்டை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ, நோட்டிபிகேஷன், சார்ஜிங், இந்த மாதிரி மியூசிக், இது எல்லாத்துக்குமே இந்த ஒயிட் லைட் இப்பயும் யூஸ் ஆகுது. பின்னாடி டிசைனை பொறுத்தவரை வழக்கமா இருக்கிற அதே டிரான்ஸ்பரண்டான டிசைன் தான். இங்க வந்து ஒரு கிளாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம கை வச்சோம் அப்படின்னா லைட்டா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் ஆகுறது தெரியுது. பின்னாடி பாண்டா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. முன்னாடி பின்னாடி கிளாஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் நல்லா இருந்தாலுமே சென்டர் ஃப்ரேம் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். அதை இன்னும் மெட்டல் ஃப்ரேமா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா பில் குவாலிட்டி மாசா இருந்திருக்கும். இது போக வழக்கமா கொடுக்குற அந்த மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேஷன் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனா IP64 தான் கொடுத்துருக்காங்க. 68 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஒரு பேசிக்கான ஸ்பிளாஷ் ப்ரொடக்ஷன் தான், லைட்டா தண்ணி பட்டா ஒண்ணுமே செய்யாது. மொபைலை ஹோல்டு பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. பட் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜுக்கு அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல, கொஞ்சம் லென்த்தா இருக்குது. பவர் பட்டன் யூஸ் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருந்தாலுமே இந்த எசென்ஷியல் ஸ்பேஸ்க்கான கீ வந்து கொஞ்சம் மேல கொடுத்துட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம மூவ் பண்ணி தான் அதை யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது எசென்ஷியல் மாதிரி தெரியல, இன்னும் கொஞ்சம் கீழே கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டா எல்லா மொபைலுமே வர்ற மாதிரி இது அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். இருந்தாலுமே ரொம்ப கீழே இறக்கி கொடுத்திருக்கிறதுனால அதுவுமே அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டா இல்ல. சோ இன்னும் இவங்க எர்கோனோமேட்டிக்கா டிசைன் பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி மொபைலோட திக்னஸ் பார்த்தா 8.5 mm இருக்குது, வெயிட் 204 கிராம் இருக்குது. சோ ஓரளவு வெயிட் மேனேஜ்மெண்ட் பெட்டராவே பண்ணியிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு வந்தா இங்க 6.78 இன்ச்ல 1.5K LTPS AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டிலாம் செம மாசா இருக்கு. பட் இங்க பெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலு பக்கமும் ஒரு ஈவனான சிமெட்ரிக்கலான பெசல்ஸ் கொடுத்திருந்தாலுமே அது கொஞ்சம் பெருசா இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு. இன்னும் கம்மியாவே கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். இங்க பீக் பிரைட்னஸ் 4500 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல மட்டும் கிடையாது, அவுட்டோர்ல ஈவன் டைரக்ட் சன்லைட்ல கூட நல்ல பிரைட்டரான டிஸ்பிளேவா இருக்குது. இது போக 100% DCI கலர் கேமட் சப்போர்ட் இருக்குது, HDR10+ சப்போர்ட் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. டிஃபால்ட்டா இந்த டிஸ்பிளே பார்த்தோம் அப்படின்னா அலைவ் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல்ல வருது. அதுல பாக்கும்போது டிஸ்பிளே நல்லா விவிடா, கலர்ஃபுல்லா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இல்ல உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் டீசென்ட்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைல் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அது செட்டிங்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். மற்றபடி நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி OTT கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ரிச்சா டீடைல்டா நம்மளால வீடியோஸ் வந்து பார்த்துக்க முடியுது. கலர்ஸ்மே நல்லாவே எடுத்து தருது. டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்குது. இங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்கனால யூஸ் பண்றதுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்குது. அப்படியே வீடியோஸ் பார்க்கும்போது இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. அதுவுமே நல்ல கிளியரா லவுடா கேக்குது. சோ அதுவுமே பெட்டராவே பண்ணிருக்காங்க. அப்படியே இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragonோட 7s Gen 4 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 11.5 லட்சத்துக்கு மேல வருது. அதுபோக UFS 3.1 கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையிலும் நம்ம BGMI, COD இதெல்லாமே ப்ளே பண்ணி பார்த்தோம். நல்லா ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியுது. ஃப்ரேம் டிராப்போ, லாகோ எதுவுமே இல்ல. அதே மாதிரி CPU throttle டெஸ்ட் இதெல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். எந்த ஒரு throttle இஷ்யூமே இல்ல. 90% மேல இதோட பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுது. சோ Snapdragon ப்ராசஸர் சூப்பரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் நத்திங். சோ பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியல. நத்திங் ஃபோன் அப்படினாலே ஹைலைட்டே கேமரா தான். நிறைய பேர் கேமராக்காக விரும்பி வாங்குவாங்க. சோ அதே மாதிரி இந்த டைமும் கேமரால ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இங்க பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் சாம்சங்கோட JN9 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல் Sony IMX355 அப்படிங்கிற ஒரு Sony சென்சார் வந்திருக்கு. இதுக்கு அப்புறம் மூணாவதா ஒரு டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா
அப்படின்னா ஆல்ரெடி ரியல்மி மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க, அவங்களுமே பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நத்திங்ல பெரிஸ்கோப் சென்சாரோட வரும். இதுவுமே சாம்சங்கோட JN5 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, OIS சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது கலர்ஸ் டீடைல் இதெல்லாமே நல்லா இருக்குது. கொஞ்சம் அந்த டைனமிக் ரேஞ்ச் மட்டும் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே போர்ட்ரேட் ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா 3.5x வரைக்கும் நம்ம ஆப்டிகல் ஜூம்ல எடுத்துக்க முடியுது. ஸோ அதுலயுமே சப்ஜெக்ட் அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணி தருது. அந்த பிளருமே நல்லா இருக்குது. பொக்கே எஃபெக்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இந்த செக்மெண்ட்ல எடுத்து தருது. ஸோ போர்ட்ரேட் ஷாட் அதிகமாக விரும்பி எடுக்கிறவங்களுக்கு இந்த கேமரா ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அல்ட்ரா வைட் ஷாட்ஸுமே பிரைமரி சென்சாரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதுல நாய்ஸ் இதெல்லாமே ஆட் ஆகுது. அதுலயுமே அந்த கலர்ஸ் டீடைல் இதெல்லாமே பெட்டராவே இருக்குது. ஈவன் நம்ம லோ லைட்ல எடுக்கும் போதுமே போட்டோஸ்ல டீடைல் வந்து பெட்டராவே எடுத்து தருது. நல்ல குவாலிட்டியான ஷாட்ஸ் வந்து இதுல எடுத்துக்க முடியுது. சோ ஓவராலா ரியர் கேமரா செக்மெண்ட் வந்து இந்த செக்மெண்ட்க்கு பெஸ்டாவே பண்ணிருக்காங்க. பட் அப்படியே இங்க செல்ஃபி கேமராக்கு வந்தோம் அப்படின்னா 32 மெகாபிக்சல்ல இதுக்குமே சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. செல்ஃபி கேமராவுமே அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது பெட்டராவே எடுத்து தருது. ஆனா ஸ்கின் டோன் இதெல்லாமே கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்குது. இன்னும் அந்த கலர்ஸ் எல்லாம் இன்னும் பெட்டரா ப்ரொடியூஸ் பண்ணி தர மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். போர்ட்ரேட் ஷாட்ல அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பெட்டராவே இருக்குது. வீடியோஸை பொறுத்தவரை ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை இன்னும் 60 fps கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். செல்ஃபி கேமரா பொறுத்தவரை 1080 60 fps நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபிக்கு 4K கான சப்போர்ட் கிடையாது. வீடியோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க எப்படி இருக்குது. நத்திங்கோட இன்னொரு பிளஸ் என்னன்னா இவங்களோட சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 16 கொடுத்திருக்காங்க. நத்திங் OS 4.1 ஓட எந்த ஒரு ப்ளூடூத்மே கிடையாது, ஆட்ஸ் கிடையாது, புஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடையாது. ஒரு க்ளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த க்ளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது பெட்டர் சாய்ஸா இருக்கும். அது போக அப்டேட் அப்படின்னு பார்த்தாலுமே 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்திலையும் ஒரு பெட்டரான சாஃப்ட்வேர் அப்டேட் இந்த செக்மெண்ட்ல நத்திங் கொடுத்திருக்காங்க. நத்திங்கோட இன்னொரு பிளஸ் என்னன்னா இவங்களோட சாஃப்ட்வேர் தான். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16 லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்திருக்காங்க நத்திங் OS 4.1 ஓட. இதுக்கு முன்னாடிலாம் நத்திங் OS வந்து ஒரு க்ளீனான UI எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போவுமே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா தான் இருக்குது. பட் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ப்ளூடூத் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய மற்ற மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் மினிமலான ப்ளூடூத் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. Facebook, Instagram இந்த மாதிரி 1-2 ஆப்ஸ் வந்து பார்க்க முடியுது. பட் இதுவே நாளடைவில் போக போக இன்னும் ரொம்ப அதிகமாகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அப்டேட்டை பொறுத்தவரை இங்க 3 OS அப்டேட், 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல UI எக்ஸ்பீரியன்ஸ், அது போக பெட்டரான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்தது நல்ல விஷயம் தான். அந்த ப்ளூடூத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க பெருசா வித்தியாசமா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த இதை கொண்டு வந்தாங்க. பட் இப்போ மாறிட்டாங்க. இதுல பேட்டரியை பொறுத்தவரை 5400 mAh கொடுத்திருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய் செக்மெண்ட்ல இருந்து ஏன் 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் செக்மெண்ட்க்கு போனா கூட நிறைய மொபைல்ஸ்ல 7,000 தாண்டி கூட mAh பார்க்க முடியுது. இன்னுமே 6,000க்குள்ள இருக்கிறது வந்து அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே இதில் 5400 mAh கொடுத்திருந்தாலுமே இதோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே பெஸ்டா இருக்கு. நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூமே இல்லாதனால பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் 50 வாட்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் கிடையாது. சோ அதுக்கு தனியா நீங்க காசு செலவு பண்ணி வாங்கணும். ஆல்ரெடி உங்ககிட்ட PD சார்ஜர் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க முடியும். குளோபல்ல சேல் ஆகிற நத்திங் போன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா NFC கொடுத்திருந்தாங்க. பட் இந்தியாக்குன்னு வரும்போது இதுல NFC-ய கட் பண்ணிட்டாங்க. இது போக மத்த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சொன்ன இங்க ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. அப்படியே லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படின்னா அந்த எசென்ஷியல் ஸ்பேஸ் கீ கொடுத்திருக்காங்க. அப்படியே பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட், அதை ஓபன் பண்ணோம் அப்படின்னா 2 சிம் மட்டும் தான் போட முடியும். பக்கத்துல ஒரு மைக், டைப் C சார்ஜிங் போர்ட், இங்க ஒரு ஸ்பீக்கர் வந்துருது. ரைட் சைடுல வந்தோம் அப்படின்னா வால்யூம் அப் டவுன் பட்டன், கீழேயே பவர் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. கடைசியா அதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் வேரியன்ட் 8+128 32,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 8+256 35,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும், 12+256 38,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் சேல் பண்றாங்க. இந்த செக்மெண்ட்ல இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிஃபரண்டான டிசைன், ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பெஸ்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நார்மலான பெர்ஃபார்மன்ஸ், போதுமான அளவு பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ், சாஃப்ட்வேர் நத்திங்கோட UI இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் பெட்டர் சாய்ஸாவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃபர்ல ஒரு 27,000 ரூபாய் 28,000 ரூபாய் அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இன்னும் பெட்டர் சாய்ஸாவே இருக்கும். செக் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட்டோட லிங்க் வியூ ப்ராடக்ட்ல கொடுத்திருக்கேன்.